Welcome to this data science crash course. And நம்ம இந்த வீடியோ சீரியஸ்ல நம்ம பாண்டாஸ் லைப்ரரி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பாட்டில் நம்ம குரூப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப்பிங் கான்செப்ட்ல இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா செட் நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி வந்து இந்த டேட்டா செட் ஃபெச் பண்ணோம்னு சொல்லி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அந்த பார்ட் 12 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில்டா வந்து இந்த டேட்டா செட் எடுக்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டா செட் எடுத்தாச்சு. இந்த டேட்டா செட்டோட இன்ஃபோ செக் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 காலம்ஸ் இருக்கு, 11 என்ட்ரிஸ் இருக்கு. அண்ட் யூனிக் டீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் யூனிக் டீம்ஸ். அண்ட் டோட்டலாக 7 டீம்ஸ் இருக்கு. இதை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸே இங்கே டேட்டா செட்டில் பாருங்க, பிளேயர், டீம் அண்ட் சிக்ஸஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டீம் அண்ட் சிக்ஸஸ் வந்து நான் குரூப் பண்ணி டோட்டல் கவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு ஒரு டீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டீம் டோட்டலா எத்தனை சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆர்சிபின்னு எடுத்துட்டோம்னா ஆர்சிபி டீம் வந்து எத்தனை சிக்ஸ் அடிச்சிருக்காங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் குரூப் பை. ஸோ இந்த குரூப் பை கான்செப்ட் நமக்கு எஸ்கியூஎல்லே இருக்கு. ஸோ இட் கைண்ட் ஆஃப் சிமிலர் தான். ஸோ இப்போ இந்த நம்ம குரூப் பை நம்ம பண்ணும் பொழுது என்ன என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்பினேஷன்ஸ்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகும். இந்த டீம் எல்லாம் நமக்கு வந்து கம்பைன் ஆகும். தென் நான் என்ன காலம்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னா, சிக்ஸஸ் காலம், அதாவது சிக்ஸஸ் காலம்ல ஐம் கோயிங் டு பெர்ஃபார்ம் சம் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம சார்ட் பண்ணி நம்ம ஒரு சார்ட்டட் வேல்யூஸா நம்ம ஷோவும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லெட்ஸ் கிரியேட் டீம் சிக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டா ஃப்ரேம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நம்ம டேட்டா ஃப்ரேம் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது நான் என்ன பண்ண போறோம்னா, ஐபிஎல் டிஎஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம குரூப் பண்ண போறோம். எப்படி குரூப் பண்ண போறோம் அப்படின்னா, ஐபிஎல் 6 டிஎஃப் டாட் குரூப் பை டீம். ஸோ டீமாக நான் குரூப் பண்ணிட்டு, ஸோ நான் குரூப் மட்டும் பண்ண போதில்ல, குரூப் நான் எங்கே பண்ண போறேன், எந்த காலம்ல அதாவது ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண போறேன்னா, எஸ் நான் 6s காலம்ல இந்த ஆப்ரேஷன் சம்மேஷன் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? அண்ட் இப்போ என்ன இந்த இடத்துல நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ரீஅரேஞ்ச் ஆகும் பொழுது என்ன ஆகும், அதாவது இந்த குரூப் பை ஆகும்போது எனக்கு இண்டெக்ஸ் வந்து மாறணும். இண்டெக்ஸ் மாறலை அப்படின்னா என்னால் ஃபர்தர் கால்குலேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு யூஸ் ரீசெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன். ரீசெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் டீம் சிக்ஸஸை. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியுது சிஎஸ்கே 28 சிக்ஸஸ், டிசி 54 சிக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சிக்ஸஸோட கவுண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ட் பண்ணலாம். ஸோ சார்ட்டட் சிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாமா? லெட்ஸ் சே டீம் சிக்ஸஸ் சார்ட்டட், டீம் சிக்ஸஸ் சார்ட்டட். ஸோ இந்த டீம் சிக்ஸஸ் சார்ட்டட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to sort the team sixes டாட் சார்ட் வேல்யூஸ். சார்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல ஸோ நமக்கு எந்த காலம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸஸ் அப்படிங்கிற காலம் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் இது அசெண்டிங் வந்து ஃபால்ஸ். ஸோ அசெண்டிங் வந்து நம்ம ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் மெயினாக வந்து நம்ம இந்த ரீசெட் இண்டெக்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ரீசெட் இண்டெக்ஸ். அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற காலம் வந்து நம்ம ட்ராப் வந்து ட்ரூ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன இருக்கு, ப்ராப்பராக வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ப்ராப்பராக வந்து நமக்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அசெண்டிங் டு ஃபால்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அசெண்டிங் டு ஃபால்ஸ்னா நமக்கு டிசெண்டிங், அதாவது ஹையஸ்ட் நம்பர்லேருந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் இந்த ரீசெண்ட் இண்டெக்ஸ் வந்து ட்ராப் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா என்னன்னா, இந்த சார்ட்டட் டேட்டா ஃப்ரேம் வந்து இந்த டிஃபால்ட் இன்டீஜர் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நமக்கு ரீசெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சார்ட் அவுட் பண்ணல, இந்த ரீசெட் இண்டெக்ஸ் கொடுக்கல, ட்ராப் ட்ரூ கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்ஹெச் 1 மேபி 3ல இருந்துச்சுன்னா 3 இங்கே வரும்.
ஸோ எனக்கு ப்ராப்பராக ரீசெட் இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருக்கா SRH6 இருக்கா, அப்போ எனக்கு வந்து ரீசெட் இண்டெக்ஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் SRH வந்து 6 பொசிஷன் இருக்கு, நமக்கு அப்படியே வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து எனக்கு முழுமை அடையலை. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் இண்டெக்ஸ் கொடுத்தேன், ட்ராப் ட்ரூ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக வந்து ரீசெட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக ரீசெட் ஆகும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து குரூப் பை ஓட நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே குரூப் பை டீம் எந்த காலமோட நம்ம குரூப் பை பண்ணுறோம் அண்ட் எதில் நம்ம வந்து பர்டிகுலராக வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம், தென் ரீசெட் இண்டெக்ஸ், இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணும்போது எந்த காலம்ல சார்ட் பண்ணோம், அதை அசெண்டிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அண்ட் அகைன் ரீசெட் இண்டெக்ஸ் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம பாண்டாஸில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு 2 பார்ட் 11 and 12 வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ். யூ கேன் சி இட்ஸ் அ பிக் லேர்னிங் வி ஹேட். ஓகே. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் டுட்டோரியலில் நம்ம வந்து ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் பாண்டாஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சரான சீரியஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேமை பற்றி பார்த்தோம். டேட்டா எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஆக்சஸ் எப்படி பண்ணுறது. யூ கேன் சி ஹியர் இந்த லெஃப்ட் சைட் இந்த நோட் புக் வந்து உங்களுக்கு இந்த கீழே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபில்டரிங் எப்படி பண்ணுறது, ஒரு டேட்டா எப்படி செலக்ட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது எப்படி, காலம் ஆட் பண்ணுறது எப்படி, காலம் மாடிஃபை பண்ணுறது எப்படி, டேட்டா வந்து மிஸ் ஆகிற வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங் எப்படி பண்ணுறது, அண்ட் குரூப்பிங் எப்படி பண்ணுறது தான் பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பாண்டாஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு எனஃப். அண்ட் இதில் வந்து நிறைய ஃபர்தராக வந்து சினாரியோக்கு தகுந்த மாதிரி we have lot of functions, சினாரியோக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இன்னொரு சினாரியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த சினாரியோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாண்டா சீரியஸ் ஃபுல்லாக 3 பார்ட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா 3 பார்ட்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு பாண்டாஸ் எக்ஸசைஸ் ஷீட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் அடுத்த பார்ட்டில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்டில் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye.